ஸோ இரண்டாம் பானிபட் போர், அதுக்கப்புறம் அக்பரை பற்றி பார்க்க போகிறோம். இரண்டாம் பானிபட் போர் யாருக்கு யாருக்கு நடந்திருக்கும் அப்படின்னா, ஆப்கானிய படைகளுக்கு தலைமையேற்ற ஹெமு, இவரோட இயற்பெயர் என்னன்னா ஹேமச்சந்திரா. இந்த ஹெமுவுக்கும் அக்பருக்கும் இடையில நடைபெற்றிருக்கும். இந்த அக்பர் வந்து ஹுமாயூன் சிறு வயதிலேயே, அக்பரோட அப்பா வந்து அக்பர் சிறு வயதிலே இருக்கும்போது இறந்ததுனால அக்பர் வந்து அரசவையை ஏறி இருப்பாரு. ஆனால் அவர் வந்து பைராம் கான் அப்படிங்கிற ஒரு அரச பிரதிநிதி மூலமாக தான் வந்துட்டு இவர் வந்து பதவியேற்று அவரோட கட்டுப்பாட்டில் தான் வந்துட்டு இவர் ரூல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இந்த இரண்டாம் பானிபட் போரில் பார்த்தோம் அப்படின்னா ஹெமுக்கும் அக்பருக்கும் இடையில வந்து நடந்திருக்கும். இதில் வந்து ஹெமு வந்து தோல்வி அடைஞ்சு அக்பர் வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. இந்த அக்பரோட ஆட்சி பார்த்தோம் அப்படின்னா 1556லேருந்து 1605 வரைக்கும் இந்தியாவில் தலைச்சிறந்த பேரரசர்களில் இவரும் ஒருவர். 1556 நடைபெற்ற இரண்டாம் பானிபட் போரில் இவர் வெற்றி அடைஞ்சிருப்பாரு. அக்பரோட முதல் 5 ஆண்டு காலம் பார்த்தோம் அப்படின்னா அவரோட அரச பிரதிநிதி பைராம் கானோட இதில் தான் நடைபெற்றிருக்கும். அக்பர் ஆக்ரா முதல் குஜராத் வரை, பின்னர் ஆக்ரா முதல் வங்காளம் வரையும் என வட இந்தியா முழுவதையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வந்தார். ரஜபுத்திரர்களுடன் கொண்டிருந்த உறவுகள், இவர் பார்த்தோம் அப்படின்னா நல்ல உறவுகளை வந்து கொண்டிருந்தார் ரஜபுத்திரர்களோட. அக்பரின் ரஜபுத்திர கொள்கை குறிப்பிடத்தக்கது. அவர் ரஜபுத்திர இளவரசியான ராஜா பாராமஹாலின் மகளை வந்து மணந்துப்பார். ராஜா பாராமஹாலின் மகளை மணந்து கொண்டார். முகலாய வரலாற்றில் அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு திருப்பு முனையா இருந்துச்சு. அக்பர் ஆட்சியில் ராஜா பகவான் தாஸ், ராஜா மன்சிங் ஆகியோருக்கு முக்கிய பதவிகள் வந்து அளிக்கப்பட்டன. இந்த ரஜபுத்திரர்களுக்கு வந்து இவர் வந்து முக்கிய பதவிகள்லாம் கொடுத்திருப்பாரு. 1576 வந்து ஹால்டிகாட் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு போர் நடந்திருக்கும். இதுல பார்த்தோம் அப்படின்னா மன்சிங் தலைமையிலான முகலாய படைகள் ராணா பிரதாப் சிங்கை வந்து முறியடிச்சிருப்பாங்க. ராணா பிரதாப் சிங்கை வந்துட்டு ராஜா மன்சிங் தலைமையில் வந்துட்டு முகலாய படைகள் வந்து பிரதாப் சிங்கை வந்து முறியடிச்சிருப்பாங்க. அக்பரோட ரஜபுத்திர கொள்கை பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பரந்த சமய கொள்கையை வந்து தழுவி இருந்தது. புனித பயண வரி, இந்த ஜிஷ்யா வரி, இந்துக்கள் மேல சுமத்தப்பட்ட வரி எல்லாத்தையுமே வந்து ரத்து செஞ்சிருப்பாரு. நம்ம ஆல்ரெடி டெல்லி சுல்தான்ஸ்ல பார்க்கலாம். அதுல பார்த்தோம் அப்படின்னா குத்புதீன் ஐபக் தான் இந்த ஜிஷ்யா வரியை வந்து கொண்டு வந்திருப்பாரு. இந்த இடத்துல வந்து அக்பர் வந்து இந்த ஜிஷ்யா வரியை வந்து ஒழிச்சிருப்பாரு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவரோட சமய கொள்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அக்பர் தொடக்கத்துல வந்து ஒரு கடமை தவறாத முஸ்லீமா தான் இருந்திருப்பாரு. ஆம்பர் நாட்டு இளவரசி ஜோதாபாயை வந்து மணந்த பின்னர் அவர் புனித பயண வரியும் வந்துட்டு ரத்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு இந்து. ஸோ அதனால புனித பயண வரியை வந்து இவங்க ரத்து செஞ்சிருப்பாங்க. 1562 ஜிஷ்யா வரியும் வந்து இவர் ரத்து செஞ்சிருப்பாரு. 1575 அக்பர் தனது புதிய தலைநகரான பதேபூர் சிக்ரியில் இபாதத் கானா அப்படிங்கிற ஒரு வழிபாடு கூடத்தை வந்து அமைச்சிருப்பாரு 1575. தேங்க்யூ.